வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ், த சைக்காலஜி ஆஃப் ஏஜிங், ஏஜஸில் அதாவது 5 முதல் 25 வயது வரை நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட ஊக்கமுடைமை, ஊக்கமாக செயல்படுவதை எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்திக்கணும்னு. அந்த ஊக்கமாக செயல்படுவது ஒரு வகுப்பறையில் செயல்படுறது வேறு, ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் செயல்படுறது வேறு, அப்புறம் பொதுவான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் பொழுது அதில் செயல்படுற முறைகள் வேறு, வீட்லேயே ஹோம் ஃப்ரண்ட்டில் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இல்லைன்னா கெஸ்ட் வந்தாக்க அவங்களோட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறது வேறு. சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்மளோட ஐம்புலன்கள், அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொன்னால் எப்படி பேசணும், பேசுறதுல எப்படி நம்ம அதில் டயட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடிப்படையில் டயட்டுனா என்ன? அது உணவு கட்டுப்பாடுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது என்ன, 6 விதமான சுவை இருக்குது. அந்த சுவையில் 6 விதமான சுவையும் தினமும் வேண்டாம். ஒரு கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு சாப்பிட்றது. இன்னொரு நாளைக்கு புளிப்பை நிறுத்திட்டு அடுத்தது இனிப்பு, அதுபோல் இருக்கிற இனிப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு அதுபோல் இருக்கிறத சில நாளைக்கு சாப்பிட்றது. அது ஒரு வாரத்தில் 7 நாளில் 6 விதமான சுவையும் கவர் பண்ணிவிடலாம். ஒரு சில சமயம் 2 சுவை ஒரு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி, புளிப்பு, துவர்ப்பு, அப்புறம் இனிப்பு, காரம், அது மாதிரி ஆப்போசிட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நியரஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு புளிப்பு காரம் அப்படின்னு சொல்லி எது இருந்தாலும் அதுபோல் நம்ம சாப்பிடலாம். அது என்ன பண்ணும், அந்த டயட் என்ன பண்ணும், நம்மளோட ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, அதற்கு போதுமான அளவுக்கு டயட்டு. சாப்பிட்றதுக்கு எப்படி உணவு வகைகளில் 6 விதமான சுவை இருக்கோ அதுபோல் பழகிறதுக்கும் சுவை இருக்கு, பேசுறதுக்கும் சுவை இருக்கு, அப்புறம் நம்மளோட நடை உடை பாவனைகளும் நம்ம நல்ல விதமான என்ன பண்ணலாம், பழக்கத்தை வெளியில் காட்டலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த டயட் டு எக்ஸ்பிரஸ் அவர் பிஹேவியர், எக்ஸ்பிரஸிங் பிஹேவியர் அண்ட் டயட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுபோல் இப்போ என்ன பண்ணுறோம், மோட்டிவேஷன் லெவலில் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளோட வயதுக்கு ஏற்ப நம்மளோட ஊக்கமுடைமை எங்கனம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் அடியில் பேசிக் கான்செப்ட். என்ன இதுதான், வயதுக்கு ஏற்ப நம்மளோட ஊக்கமுடைமை. அதாவது ஒரு அடலசன்ஸில் இருக்கிறான் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் என்ன, வளர் இளம் பருவம். அந்த பருவத்தில் எப்போவுமே நம்ம சொல்கிறது யாரும் கேட்கல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அவனுக்கு இது வரைக்கும் அவங்க அப்பாவை பார்த்துருக்குறான், அவங்க தாத்தாவை பார்த்துருக்குறான். தாத்தா சொல்கிறத அப்படியே என்ன பண்ணுவாங்க, சிலப்போ அப்பாவை கேட்பாங்க. இதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க்கு. இந்த டாக்டர் திடீர்னு பொய் எல்லாம் நடுவில் பேசிகிட்டே இருந்துச்சே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தாத்தா சொல்கிறத அப்படியே அப்பா கேட்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு இடத்துல என்ன நடக்கும்னா, அப்பாவை கேட்டு செய்யலாமா, அப்பா நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், நாளைக்கு கடைக்கு போகிறேன், இத்தனை ரூபாய்க்கு இதெல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன்னு. அப்போ அப்பா என்ன பதில் சொல்கிறாங்கன்றத பொறுத்து, அதாவது தாத்தாவோட ரிப்ளையை பொறுத்து அந்த நட உடை பாவனை வீட்டில் நடக்கும். சிலப்போ தாத்தா தப்பாக எதிர்மறையில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா தாத்தாவுக்கு தெரியாமே அது நடக்கும். தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஏன்னா ஹியூமன் நேச்சருக்கு அவங்கவுங்க இஷ்டம் போல் இருக்கணும், தனக்கு என்ன பண்ணியுமா எது சௌரியமோ அது போல் நடந்துக்கணும்னு நினைக்கிறது நியாயமானது தான். அது ஜாயிண்ட் ஃபேமிலியில் தட் கேனாட் பி இம்ப்ளிமெண்டட் ஸோ ஈஸிலி. அப்போது ஒருத்தர் பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறத கேட்டுவிட்டு தான் செய்யணும். அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் பர்மிஷனான வாங்கணும். இதில் இன்னொரு விஷயம், பெரியவங்க கூட என்ன செய்யலாம்னு சொன்னால், பெரியவங்கள்ட்ட எது சொன்னாலும் ஓகே கேரி ஆன், உங்களுக்கு சௌரியம் போல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிட்டா, அவர் சொல்கிறாருன்னு சொன்னாலே அப்பா ஒதுங்குறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 சீனையும் கீழே இருக்கிற வார்டு இருக்கே நம்மளோட ஆஃப்ஸ்ப்ரிங், அது கல் ஆஜ் அவர் கல்ன்ற மாதிரி தாத்தா பையன் அப்பான்ற மாதிரி அந்த கீழே இருக்கிற பசங்க அதை பார்த்துதுன்னு சொன்னால், ஓஹோ அப்பா எது கேட்டாலும் தாத்தா ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று புரிஞ்சுடும். அதனால் அது தான் என்ன பண்ணணும்னு கேட்டால், தானும் எது கேட்டாலும் அப்பா ஷுட்ஸே எஸ் சொல்லணும்னு நினைக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு 10 வயசு ஆகுதுன்னு வைங்க, சமயமாக அப்போ அடோலசன்ஸ் வர துவங்குமா, அதுக்கு என்ன பண்ணும், தானும் அதுபோல் என்ன கேட்டாலும் அப்பா ஷுட்ஸே எஸ். நம்ம சொல்கிறதெல்லாம் அப்பா கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எண்ணம் வரும். ஏன்னா யூ ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். இவன் நம்மளோட கருத்துகளும் நம்மளோட கணிப்புகளும் நம்ம கொடுக்குற அபிப்பிராயங்களும் ஏற்புடையதாக இருக்குமான்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது போகாது. அப்பாவுக்கு ஒரு 40 வயசாக இருக்குன்னு வைங்க, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம 13 வயசில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அதே மாதிரி 75 வயசு இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட 40 வயசு இருக்கிற ஒரு பையன் சொல்கிற கருத்துக்கள் ஏற்புடையதன்று அவர் ஒரு நாளும் ஹி வில் நாட் அக்செப்ட் இட், ஹி வில் வெகமெண்ட்லி டிஸ்அப்ரூவ். அப்படி தான் நடக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். The more you are gaining experience,
வாட் எவர் தேர் ஒப்பீனியன் விச் இஸ் கம்மிங் டு அ டேபிள் கேனாட் பி அக்செப்டட், இது வந்து இம்மெச்சூராக இருக்குது அப்படின்னு தான் தோணும். அதனால் த மோட்டிவேஷன் டு டூ பெட்டர் அப்படின்றத வந்து சிறப்பாக சொல்லணும். அப்பா இதில் இத்தனை ஐடியா வந்திருக்கு, ஹவு டு கரெக்ட் இட், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன்பா, கைண்ட்லி கைடு அப்படின்னு நம்ம அப்பாட்ட கேட்டோமான அவரே சொல்வார், எவ்வளோ சரியாக தான் இருக்க போகிறதாடா அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னும் 1 or 2 சஜஷன்ஸ், ஸ்லைட் டீவியேஷன்ஸ் அதெல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதுபோல் நம்ம கேட்டு செய்கிற பழக்கமாக இருக்கிறத பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம காமிச்சோமான பிள்ளைங்களும் நம்மளோடப்பா நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், கைண்ட்லி சே, இது வந்து சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கப்பா, ஏன்னா நான் கேட்டு இருக்கேன்ல, கைண்ட்லி சப்போர்ட் மீ, என்னால் இது முடியாது, நீங்கள் சொல்லாமல் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பசங்க 12, 13, 14 வயசில் கேட்குறாங்கன்னு வைங்க, அது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஃபேமிலியில். ஏன்னா கேட்டு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் சிறப்பானதாக அமையும். தன்னிஷ்டத்துக்கு ஒரு சஜஷன் சொல்கிறது, அப்பப்போ சில விஷயங்களை மாற்றிக்கிறது, இது எல்லாமே ஒரு நேரத்துக்கு அப்புறம் அதை ஹாப்பஸோட போகும். சிலப்போ கிளம்ஸியாக இருக்கும். ஒரு வேலையை கூட நம்ம தொடர்ந்து முதல்ல ஆரம்பித்து நம்மளே முடிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ இது அடிப்படையில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு வேலையை பிள்ளைங்க துவங்கினா அது அவங்களோட ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும், ஸ்கூலோட இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், யூ கிவ் த அந்த ஒர்க் இருக்கே அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. யூ அலாட் த ஒர்க், இது நாட் ஃபார் மீ. கிச்சனில் இருக்கிற என் சாமான ஆர்கனைஸ் பண்ண வேண்டாம், அப்புறம் வேறு இருக்க ஃப்ரண்ட் ஹாலில் இருக்கிற சாமானை ஆர்கனைஸ் பண்ண வேண்டாம். அவங்களோட புக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போகிற சமாச்சாரம், அவங்களோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதை அவங்க எப்படி அடுக்கி வச்சுக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ட்ரைனிங். ஆனால் வரலைன்னா அதுக்காக ஒன்றும் கோவிக்க வேண்டாம். பட் வாட் இட் வில் டூன்னு சொன்னால், ஓவர் த வீக் அவங்க இன்றைக்கி இவ்வளோ தான் அடிக்கிறாங்களா, ஓகே, ஆனால் நான் டுமாரோ யூ ஷுட் இம்ப்ரூவ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காஷஸ் சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான ஒரு அதில் கண்டிப்பு கூட இருக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு எப்படி பார்ப்பா அரைக்குறையாக பண்ணினா ஐ ஒன்ட் கம்ப்ளீட் த ஒர்க். இஃப் யூ வாண்ட் டு டூ தஸ், நீங்களே தான் பசங்களே தான் கம்ப்ளீட் பண்ணணும். 2 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பாயோ கேர்ளாக இருந்தாலும் we can train them thereby. இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த செயல்களை செய்யணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் வரும். டிசிப்ளின் இல்லாத ஒரு குழந்தை எங்கேயுமே நம்மளால் அதை நேரப்படுத்த முடியாது. ஏன்னா ராஜ பரம்பரையில் வரவனாக இருந்தாலும் ராயல் பிளட்டுன்னு சொன்னால் ரொம்ப அவ்வளோ சுலபமாக தப்பு பண்ணாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு வைங்க. அப்படியா இருந்தால் கூட அது கூட வள்ளுவர் என்ன சொல்கிறார், அவர் பேர் என்னவே, சென்னா புலவர், பொய்யாமொழி புலவர் அப்படின்னு சொல்ல தெய்வ புலவர் அப்படின்னு பேர் உண்டு அவருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப பெரிய வெயிட் உண்டு. 2000 வருஷம் ஆனால் கூட அது அத்தனையும் நம்மளுக்கு என்ன இருக்கு, இன்றும் இப்பொழுதும் இன்னும் நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த மனித சமுதாயம் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் பயன்பாட்டுக்குரியவையே. இட் இஸ் என்ன, நிகழ்காலத்துக்கும் சேர்ந்து எதிர்காலத்திற்கும் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதனால்தான் அது தெய்வ நூல், தெய்வ புலவர் அப்படின்னு அவருக்கு பேர். அதில் என்ன சொல்கிறார், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். அதாவது மன்னராக இருந்தாலும், மன்னராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் வந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு இடிப்பாறை இல்லை, இது செய் அது செய் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்ஷனுக்கு ஆள் இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவனே முதல்ல எல்லாத்தையும் ஸ்லக்கிஷாக பண்ணிவிட்டு கெடுப்பாறை இல்லைன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவனே பண்ணுவான். அவனை தனியாக கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டாம். அவனே அந்த சௌகரியங்களும் அவங்களோட லெக்ஸூரியும் அது என்ன பண்ணும், அவனை வந்து கீழ்த்தளத்துக்கு தள்ளி விட்டுடும். அதனால் எல்லாருக்கும் நல்லது விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு மனிதர்கள் வேண்டும். இந்த வார்த்தை ராஜ பரம்பரையில் இருக்கிறவனுக்கே வேணும்னு சொன்னால் நம்மள சாதாரண ஆள் தான். இப்போ முதல்ல நம்ம தாய் திருநாட்டில், பாரத திருநாட்டில் ராஜ பரம்பரையில் இருக்கிறவனே கிடையாது. அது விரலூட்டி எண்ணக்கூடிய ஒரு 5-6 பேர் 10 பேர் அவ்வளோதான் இருப்பாங்களா இருக்கும். அதாவது அந்த மாதிரி ராயல் ஃபேமிலின்னு வரும்போது இட் இஸ் லெஸ் தென் 100 நம்பர். 100 நம்பர்ந்து நான் எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியலன்றதுனால போகுது. ஆனால் அவ்வளோதான் இருக்கும். சின்ன சின்ன குறுநில மன்னராக இருந்தாலும், பெரிய இடத்துக்கு ராஜாவாக இருந்தாலும், அந்த ராஜா ஃபேமிலின்னு சொல்கிறது வந்து அந்த ராஜ பரம்பரை கொஞ்சமாக தான் இருக்குது. 143 கோடி பேரில் இல்லை. அந்த 143 கோடி பேரில் ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்களும் அடங்குவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு லெஸ் தென், அந்த நம்பர்லாம் சின்ன சின்ன நம்பராக இருக்கும். பர்சன்டேஜ் கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ராயல் பிளட்டாக இருந்தாலும் கரெக்ஷனுக்கு நம்மளை உடன்படலைன்னு சொன்னால் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் நம்மளோட ஊக்கம் இருக்கே, ஊக்கமாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், சரியானவற்றையே பயன்படுத்த வேண்டும், சரியான செயல்களையே செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.